الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال صلى الله عليه وسلم: يا أيها المجتمعون الكرام اتقوا الله حيثما كنتم لعلكم تفلحون. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்களுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்று சொல்லப்படக்கூடிய விஷயங்களை இறுதி வரை கவனமாக கேளுங்கள். நேரம் கடந்து சென்றாலும் கூட முடிகின்ற வரையிலும் என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்பதை கவனமாக நாம் கேட்போமேயானால் நம்முடைய வாழ்வில் என்றாவது ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய பலனை இது கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இருக்காது என்ற அடிப்படையில் நேரத்தை கவனிக்காமல் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகம் என்பது முழுக்க முழுக்க மாறுதலுக்கு உரிய ஒரு இடம். இந்த உலகத்தை பொறுத்த வரையிலும் எதுவுமே நிரந்தரமானதல்ல, அனைத்துமே மாறுதலுக்குரிய விஷயங்கள். ஒரு மனிதனுடைய இறப்பு என்பது ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு முன்னால் பிறப்பு என்பது ஏற்படுகிறது. வெயில் காலம் வருகிறது, நிரந்தரம் அல்ல. அடுத்து குளிர்காலம் வருகிறது, மழை காலம் வருகிறது. ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகு குழந்தை பருவம், சிறுவயது பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் என்பதாக அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏழ்மை என்பதாக, செல்வ செழிப்பு என்பதாக, ஆரோக்கியம் என்பதாக, நோய் என்பதாக மனிதன் முழுமையாக ஒரு மாறுதலுக்குரிய ஒரு வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த வாழ்க்கையில் அவனுடைய நிகழ்வுகள் அனைத்தும் எதுவுமே அவனுக்கு நிரந்தரமானதல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ் மனிதனுக்கு சோதனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அரபியில சொல்லும் பொழுது பலாக என்பதாகவும் முசீபத் என்பதாகவும் சொல்லுவாங்க. நாம் அந்த கஷ்டங்கள் என்பதாகவும் சோதனைகள் என்பதாகவும் நாம் கூறுகின்றோம். அல்லாஹ் மனிதனுக்கு சோதனைகளை கொடுக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். வலனபுலுவன்னகும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அரபியினுடைய இலக்கண ரீதியாக நாம் அர்த்தம் வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் சோதிப்பான் அப்படின்னு சொன்னாலே அந்த கருத்துல அந்த வார்த்தைகள்ல மாற்றம் இருக்காது, அது நடப்பதற்கு உறுதியானது. அல்லாஹ் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கூறுகின்றால் நிச்சயமாக நாம் சோதிப்போம்.
யாரை சோதிப்போம்? உங்களை நாம் சோதிப்போம். மனிதர்களாகிய உங்களை நாம் சோதிப்போம். உங்களிடம் எதிரிகளுடைய அச்சத்தை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். பசியை கொண்டு நாம் உங்களை நாம் சோதிப்போம். உங்களுடைய பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நாம் உங்களை சோதிப்போம். உங்களுடைய விளைச்சல் நலங்களில் ஏற்படக்கூடிய அந்த அழிவை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் மனிதனை கண்டிப்பாக சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது, கஷ்டங்கள் என்பது நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த சோதனை கஷ்டங்கள் என்பது உண்மையிலே உலமாக்கள் கூறுவார்கள், அது அவருடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வைத்தல்ல. சோதனைகள் கஷ்டங்கள் என்பது அது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்தல்ல, மாறாக அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள். ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலையை தான் முசீபத் என்பதாக, பலா என்பதாக ஆரிஃபீன்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நமக்கு விளக்கரமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நீதிபதி கிட்ட ஒரு வழக்கு ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நீதிபதி அந்த வழக்கை விசாரிச்சு அந்த வழக்கிற்கு உண்டான தீர்ப்பு அவர் சொல்றார். அந்த தீர்ப்பு ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் ஏற்படுகிறது. ஆனால் ஒரே விஷயம், ஒரே வழக்கு தான். ஒரே வழக்கு ஒருவருக்கு சாதகமாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மற்றவருக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படி ஒரே காரியம் அப்படி இரண்டு நபர்களுக்கும் ஏற்படும்? ஒருவர் அந்த தீர்ப்பை கபூல் செய்து கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், மற்றவர் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரே நிகழ்வு ஒருவருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினால் அந்த நிகழ்வு அவருக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அதே நிகழ்வு ஒருவருடைய உள்ளத்தில் கஷ்டத்தையும் கவலையையும் வேதனையும் ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதனை நாம் சோதனை என்பதாக, கஷ்டம் என்பதாக நாம் கூறுகின்றோம். நம்மள யாருக்குமே ஏழ்மை பிடிக்காது. நம்மளை பொறுத்த வரைக்குமே ஏழ்மை ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஏழ்மை யாருமே நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையில் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனன், என்னை ஏழையாகவே வாழச் செய்வாயாக. வ அமித்னி மிஸ்கீனன், என்னை ஏழையாகவே என்னை மரணிக்க செய்வாயாக. வஹ்ஷுர்னி மின் சும்ரத்தில் மசாகினி யௌமல் கியாமா, மறுமை நாளில் மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். நம்மளை பொறுத்தவரைக்கும் ஏழ்மை ஒரு சாபம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏழ்மை ஒரு வரம். அவர்களின் வாழ்க்கையில் ஏழ்மை என்பது ஒரு வரம். நம்மை பொறுத்தவரை ஏழ்மை என்பது ஒரு சோதனை, ஒரு கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலேயும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயும் ஏழ்மை என்பது சந்தோஷத்திற்குரிய விஷயம். அப்போ ஒரே நிகழ்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக சோதனை அல்ல. ஆனால் அதே நிகழ்வு, அதே காரியம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் கவலையையும் வேதனையும் ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதனை நாம் சோதனை என்பதாக, முசீபத் என்பதாக நாம் கூறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப்படக்கூடிய எவ்வளவு துயரமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டமாக இருக்கட்டும், நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கட்டும், நம்முடைய வீடுகளில் மரணிக்கக்கூடிய நபர்களின் மௌத்து செய்தியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் இதனை ஒரு மனிதர் சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய விதி என்று ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் இது அவருக்கு சோதனை அல்ல, இது அவருக்கு முசீபத் அல்ல. ஆனால் இதனை அவர் பொருந்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இது அவருக்கு சோதனையாக மாறிவிடுகிறது என்று ஆரிஃபீன்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சோதனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு சோதனையில் தான் பீடிக்கப்பட்டிருப்பதாக நாம் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுனாங்கன்னா நல்ல விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி பேச மாட்டாங்க. அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பற்றி தான் பேசுவாங்க. எனக்கு வியாபாரத்தில் வருமானம் இல்லை, பரக்கத்து இல்லை, நான் இவ்வளவு கடனாளியாக இருக்கின்றேன், நான் இவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய குழந்தைகள் சரியில்லை என்பதாக தன்னுடைய கஷ்டங்களை பற்றி மட்டுமே நாம் முறையிட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் கஷ்டங்கள் என்பது
நம்முடைய உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விதையை பொருந்திக் கொள்ளும் என்று சொன்னால், நிச்சயமாக அது சோதனைகளே அல்ல. உலமாக்கள் இப்படி சொல்லுவாங்க, சோதனை என்று ஒன்று நிச்சயமாக கிடையாது. சோதனை என்று எதற்கு கூறுவோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நிஅமத் எந்த இடத்தில் விலகி செல்கிறதோ அந்த நிஅமத் விலகி செல்வதற்கு பெயர் தான் சோதனை, முசீபத். உதாரணமா, மௌத் என்பதை நம்ம சோதனை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் என்பதை நாம் சோதனை என்று கூறுகின்றோம். நமக்கு ஏற்படக்கூடிய ஏழ்மையை நாம் சோதனை என்று கூறுகின்றோம். இந்த மௌத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன இருந்தது? ஹயாத் இருந்தது. ஹயாத் என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். எப்பொழுது அல்லாஹ்வுடைய நிஅமத் அவரை விட்டு விலகி சென்று விட்டதோ, அல்லாஹ்வுடைய நிஅமத் விலகுவதற்கு பெயர் தான் முசீபத். அல்லாஹ்வுடைய நிஅமத்தான ஹயாத் விலகி செல்லும் என்று சொன்னால் அவருக்கு மௌத் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய நிஅமத்தான வசதி வாய்ப்புகளும் செல்வமும் அவரை விட்டு விலகும் என்று சொன்னால் அவருக்கு முசீபத் என்று சொல்லப்படக்கூடிய ஏழ்மை அவருக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய நிஅமத்தான ஆரோக்கியம் அவரை விட்டு விலகும் என்று சொன்னால் அவருக்கு நோய் என்று சொல்லக்கூடிய முசீபத் ஏற்படுகிறது. முசீபத்னா என்ன? அல்லாஹ்வுடைய நிஅமத் நம்மை விட்டும் போய்விட்டது என்று சொன்னால், நம்மை விட்டும் நீங்கிவிட்டது என்று சொன்னால், அந்த நிஅமத் நீங்குவதற்கு பெயர் தான் முசீபத் என்று ஆரிஃபின்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு முசீபத், ஒரு கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா, அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஒருத்தருக்கு வருமானமே இல்லை, வியாபாரத்துல வருமானமே இல்லை என்று சொல்கிறோமே, அதற்கு முன்பதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்த செல்வ செழிப்பை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நோயை கூட சோதிப்பான் என்று சொன்னால், அந்த நோய்க்கு முன்பதாக அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முசீபத் என்பது தானாக ஏற்படக்கூடியதல்ல. அல்லாஹ்வுடைய நியமத் அவரை விட்டு விலகி செல்லும் என்று சொன்னால், அந்த விலகி செல்லக்கூடிய நிலைமைக்கு முசீபத்து சோதனை என்பதாக ஆரிஃபின்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி ஏற்படக்கூடிய இந்த சோதனை என்பது ஒன்று நாம ஏற்படுத்தக்கூடியது இருக்கிறது, மற்றொன்று அல்லாஹ்வே நமக்கு கொடுக்கக்கூடியது இருக்கிறது. நாம ஏற்படுத்திக் கொள்வது எப்படி? ஒரு மனிதருக்கு வருமானம் குறைவாக தான் இருக்குது, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மனிதராக இருக்கிறாரு. அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு அரசாங்க பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் அவர்கிட்ட இருக்குது. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய வசதியை தாண்டி, தன்னுடைய வருமானத்தை தாண்டி அந்த குழந்தைகளை அதிகமாக வசூல் செய்யக்கூடிய CBS போன்ற கல்வி திட்டங்களுடைய பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்று நாடுகிறார். இந்த சிரமத்தை யார் ஏற்படுத்திக்கிட்டது? அந்த மனிதரை ஏற்படுத்திக்கிட்டது. ஒரு மனிதர் வாடகை வீட்டில் தாராளமான முறையில் வாடகையை கொடுத்து சந்தோஷமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்குது. சொந்த வீடு கட்டணும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்குறாரு. அந்த கடனை கொண்டு அவர் சோதிக்கப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பெரும்பாலான சோதனைகள் நாமவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது. ஆனால் சில சோதனைகள் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய, நம்மை சோதிக்கக்கூடிய கஷ்டங்கள். முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிறப்பு சொல்லுவாங்க, சோதனை என்பது 3 வகையிலே மனிதனுக்கு ஏற்படுகிறது. ஒன்று, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை. இரண்டாவதாக, மனிதனுக்கு அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஏற்படக்கூடிய கஃபாரா. மூன்றாவதாக, அந்த மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. எப்பொழுது ஒரு சோதனை மனிதனுக்கு அதாபாக, தண்டனையாக மாறும் என்று சொன்னால், யாருக்கு சோதனையில் ஏற்பட்டு அந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய கதா கதரை பொருந்தி கொள்ளாமல் பொறுமையை இழந்து விடுகிறாரோ அவருக்கு அந்த சோதனை என்பது தண்டனையாக மாறிவிடுகிறது. இது சொன்னது யாருங்க? ஷேக் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிறப்பு அவங்க சொன்ன வார்த்தை இது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து அந்த சோதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் பொறுமையை இழந்து நிற்பார் என்று சொன்னால், அல்லாஹ்வை குறை கூறுவார் என்று சொன்னால், அந்த சோதனை அவருக்கு ஏற்படக்கூடிய தண்டனை. இது பெரும்பாலும் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் காஃபிர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாராம். இரண்டாவதாக கஃபாரா.
ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சோதனையை ஏற்படுத்தும் பொழுது அந்த சோதனையில் அவர் பொறுமையோடு இருப்பார் என்று சொன்னால் அந்த பொறுமையின் காரணத்தினால் அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றார். ஹதீஸ் ஷரீஃபில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி உட்பட நமக்கு ஏற்படக்கூடிய காலில் ஒரு முள் குத்தினால் கூட அதற்கு பகரமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார். இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை என்பது அந்த சோதனையில் நாம் பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய கஃபாராவாக மாறிவிடுகிறது. மூன்றாவதாக சொன்னாங்க, எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான் என்று சொன்னால் அந்த சோதனை அவர் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வுடைய கதாவையும் பொருந்தி கொள்வார் என்று சொன்னால் அவருக்கு மறுமையிலே அந்த சோதனைக்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகின்றார். ரஃபுல் தரஜாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நபிமார்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய சோதனைகள். நமக்கு சோதனை வந்ததுன்னா அல்லாஹ்வுடைய கதாகதிரை நம்ம பொருந்தி கொண்டு பொறுமையோடு இருக்கிறோமா, அல்லது பொறுமையை இழந்து அல்லாஹ்வை நாம் ஏசி பேசுகின்றோமா, அந்த சமயத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை நாம் விட்டு விடுகிறோமா, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சோதிக்கப்படாத மனிதர் யாருமே இல்லை. நபிமார்கள் உட்பட அனைவருக்குமே சோதனை உண்டு. அந்த சோதனைகளில் அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பதை பார்த்து அந்த சோதனைகளை நாம் சரியான முறையில் அணுக வேண்டும். அப்படி அணுகணும் என்று சொன்னால் அந்த சோதனை நம்முடைய பாவங்களுக்கு கஃபாராகவோ நாளை மறுமையில் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு அது ஒரு காரணமாகவோ அமையும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய கதாகதிரை பொருந்தி கொள்வதற்கு நாம் ஆர்வப்பட வேண்டும். அல்லாஹ் நம்ம சோதிக்க நமக்கு அனுமதி இல்லையா? அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்கு அல்லாஹ்விற்கு உரிமை இல்லையா? அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்கு அல்லாஹ்விற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. ஹதீஸை குதுஸில் சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அறிவித்ததாக ஒரு ஹதீஸை கூறுகின்றார்கள். வமல்லம் யர்த பி கதாஇ, யார் என்னுடைய விதியை கதாவை பொருந்தி கொள்ளவில்லையோ, வலம் யஸ்பிர் அலா பலாஇ, யார் என்னுடைய சோதனையை பொறுத்து கொள்ளவில்லையோ, வலம் யஷ்குர் அலா நிஅமாஇ, என்னுடைய நிஅமத்திற்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ, வலம் யத்னஅபி அதாஇ, நான் கொடுத்ததை யார் பொருந்தி கொள்ளவில்லையோ, வலம் யத்னப் ரப்பன் பி சிவாஇ, என்னை அல்லாத ஒரு ரப்பை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். என்னை அல்லாத ஒரு ரப்பை அல்லாஹ் அல்லாத வேறொரு ரப்பை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையை பொருந்திக்கல, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தல, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளவில்லை, அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் என்னை அல்லாத வேறொரு இறைவனை கடவுளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். சொல்லக்கூடியது யாருங்க? அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நாம் பொறுத்து கொள்கிறோமா நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் எவ்வளோ நியமத்துகள் கொடுத்துருக்கான். இந்த உடலை கொடுத்தது அல்லாஹ், இந்த உயிரை கொடுத்தது அல்லாஹ், இந்த உடல் ஆரோக்கியத்தோடு நம்முடைய உறுப்புகளை படைத்தது அல்லாஹ், உணவை கொடுப்பது அல்லாஹ், ஆடையை கொடுத்தது அல்லாஹ், தங்குமிடம் கொடுத்தது அல்லாஹ். எல்லா நியமத்துகளையும் பெற்றுக்கொண்டு அவருடைய சோதனைகளில் மட்டும் நாம் பொறுமையோடு இருக்க மாட்டோம் என்று சொன்னால் உண்மையில் நாம் உண்மையான முஸ்லிம்களா சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு நம்மை முழுமையாக சோதிப்பதற்குண்டான அதிகாரமும் உரிமையும் அவனுக்கு இருக்குது. பெத்த பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்களுக்கு உரிமை இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை நாம கண்டிக்காம யார் கண்டிக்க போறாங்க? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளையை கண்டிக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய தாயார் அவருடைய மனைவி குறுக்கால வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவர் தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என் பையன் அடிக்க எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்கறது இல்லையா? அப்போ அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றானே, அவன் நம்மை சோதிப்பதற்கு அவனுக்கு அதிகாரமும் உரிமையும் இல்லையா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆரியங்கள் எப்படி சொல்லுவாங்க? உண்மையாலுமே நியமத்துகள் இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சோதனைகள் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோதனைகள் என்பது அல்லாஹ்வுடைய நியமத்துகள். இந்த நியமத்திற்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும், இந்த நியமத்திற்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும்.
காரணம் என்னவென்று சொன்னால், இதுக்கு ஆதாரமாக சில ஹதீஸ்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு காய்ச்சல் கொடுப்பான் என்று சொன்னால், ஹதீஸ்ல வருது, காய்ச்சலை கொடுப்பான் என்று சொன்னால் அந்த காய்ச்சலுக்கு பகரமாக அவருடைய உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். காய்ச்சல் ஒருக்கு வருது அப்படின்னு, ஏன்னா காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் உடல் முழுவதுமே அவருக்கு வேதனை ஏற்படுத்துகிறது. கண்ணு வலினா கண்ணில் மட்டும்தான் வேதனை இருக்கும், கால் வலினா காலில் மட்டும்தான் வேதனை இருக்கும். ஆனால் காய்ச்சல் வந்துவிடும் என்று சொன்னால் அவருடைய உடல் முழுவதுமே அவருக்கு வேதனையை ஏற்படுத்துகிறது. இந்த உடல் முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேதனைக்கு பகரமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இப்ப அல்லாஹ் நம்மை சோதித்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை நாம் கோபித்துக் கொள்ள வேண்டுமா? நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமா? உண்மையில் நம்மை அல்லாஹ் தஆலா சோதித்ததற்காக வேண்டி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, அல்லாஹ் ஒரு தந்தைக்கு, ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தையை, சிறு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே வஃபாத்தாகிவிடும் என்று சொன்னால் அதிலே யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் பைத்துல் ஹம்து என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டை தருகிறான். எப்படிப்பட்ட வீடுங்க? பைத்துல் ஹம்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீடு. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு பெயர் ஏன் அல்லாஹ் தஆலா பைத்து சபுர்னு வைக்கல? பைத்து சபுர் அப்படின்னு சொன்னா பொறுமையினுடைய வீடு. அந்த பெற்றோர்கள் பொறுமையோடு இருந்ததற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய வீட்டு இருக்கு. அல்லாஹ் என்ன பெயரை வைத்திருக்க வேண்டும்? பைத்து சபுர் என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பெயரை அல்லாஹ் வைக்கவில்லை, பைத்துல் ஹம்து என்று கூறுகிறான். ஏனென்று சொன்னால் இந்த சோதனையில் அவர் பொறுமையோடு இருந்ததற்காக வேண்டி அவருக்கு கிடைக்கக்கூடிய நியமத்தை வைத்து அல்லாஹ் தஆலா அவருக்கு புகழுக்குரிய வீடு என்று அந்த வீட்டை அல்லாஹ் கொடுக்கின்றான். உண்மையிலுமே நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த சோதனைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் நன்றியை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பொறுமையோடு கூட இல்லை என்பது மிகப்பெரிய கைசேதத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலும் ஏதாவது ஒரு நலவு இருக்கும் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைக்கு பிறகு ஏதாவது ஒரு நலவு இருக்கிறது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள், ஒரு சஹாபி அவருக்கு காலில் ஒரு மிகப்பெரிய வியாதி வந்து காலை எடுத்துறாங்க. கால் இல்லாம போயிடுச்சு. கால் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த சஹாபி. அவருடைய காலத்திலேயே சிறிது நாட்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் ஒரு போர் ஒன்று ஏற்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை முன்வைத்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு போர் ஒன்று ஏற்படுகிறது. பெரும்பாலும் இந்த போரை எந்த உலமாக்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த போர் என்பது கருத்து வேற்றுமையின் காரணத்தினால ஏற்பட்ட ஒரு போர். இந்த போர் நடைபெறும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போய் அந்த சஹாபியை தன்னுடைய படைக்கு சேரும்படி கூப்பிடுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போய் அந்த சஹாபியை தன்னுடைய படையில சேரும்படி கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு கால் இல்லைங்க, அதனால இந்த போர்ல கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெண்டு பேத்துக்குமே காரணம் சொல்லிடுறாரு. காரணத்தை சொல்லி ரெண்டு பேருக்குமே அனுப்பினதுக்கு பிறகு அவர் எப்படி துஆ செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஹர யதைய மின் ஹாதிஹி திமாஇ பி இத்ஹாபி ரிஜாலி. என்னுடைய கால்களை இழப்பதை கொண்டு இந்த ரத்தம் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த போரிலே ரத்தம் போட்டுவதை விட்டு என்னுடைய கையை பரிசுத்தமாக ஆக்கினானே, அத்தகைய ரப்புக்கே எல்லாம் புகழும் அப்படின்னு துஆ செய்யறார். அந்த போர்ல கலந்துகிட்டு இருந்தாருன்னா எந்த அணியில இருந்தாலும் ஏதாவது ஒரு சஹாபிக்கு எதிரில் அவர் நின்றாக வேண்டும். ஒரு சஹாபியுடைய உயிரை நிச்சயமாக அவர் எடுத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டும் என்னுடைய இந்த கால்கள் செல்வதன் மூலமாக, நான் கால்கள் இழந்ததின் காரணமாக இப்படிப்பட்ட நிலையை விட்டும் என்னுடைய கையை பரிசுத்தமாக வைத்தானே, அந்த ரப்புக்கு எல்லாம் புகழும் அப்படின்னு சொல்லி துஆ செய்யறார். நமக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நலவு இருக்கும் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
கஷ்டம் வந்துருச்சு நம்ம சோதிக்கப்பட்டுட்டோம்னு சொல்வதை விட இந்த கஷ்டத்திற்கு பின்னாடி அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்க இருக்கிறான் என்பதை நாம் விலகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த கஷ்டங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நிச்சயமாக நாம் நன்றி செலுத்துவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பயணிக்கும் பொழுது ஏற்பட்ட நிகழ்வுகள், சூரை கஹ்ஃப்ல வரக்கூடிய 3 நிகழ்வுகளிலுமே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்யக்கூடிய காரியத்தை பின்னாடி அவங்க விலகி காட்டுறாங்க. ஏங்க படகு உடைச்சிங்க? படகு உடைப்பது என்பது ஒரு கஷ்டம். ஏன் படகு உடைக்கப்பட்டது? அந்த படகோடு, நல்ல படகோடு அந்த படகோட்டி செல்வார் என்று சொன்னால் அரசன், கொடுங்கோல் அரசன் அந்த படகை பிடுங்கிக் கொள்வார். இந்த படகுல ஒரு துளையை ஏற்படுத்தியதன் காரணத்தினாலதான் இந்த படகு இவருக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் குழந்தைகளுடைய கழுத்தை திருகி சாகடிச்சீங்க? நாளைக்கு ஒரு பெரிதாக வளர்வான் என்று சொன்னால் இவருடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நோவினையை ஏற்படுத்துவான். எல்லாமே அல்லாஹ்வுடைய கஷ்டங்கள். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை எண்ணி பிறகு நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கஷ்டம் வந்துருச்சு நினைக்காதீங்க. இந்த சோதனை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத் என்பதை நாம் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது கூட அந்த கஷ்டத்துல கூட எப்படி நாம ஆதாபுகளை கடைபிடிக்க வேண்டும், எப்படி நாம ஆதாபுகள், ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கிறாங்க. கஷ்டங்கள்ல கூட நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவதாக நாம் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக கொடுக்கின்றான். இரண்டாவதாக எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். நமக்கு யாரு கண்ணில் பட்டாலும் அவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை போய் நம்ம சொல்றோம். உண்மையிலேயே நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்கு, அதிலே நிவாரணத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முழுமையான அதிகாரமும் ஆற்றலும் யாருக்கிட்ட இருக்கு? ரப்புல் ஆலமீன் அவர்கிட்ட தானே இருக்கு. இப்போ நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை யாருக்கிட்ட போய் சொல்லணும்? அல்லாஹ்கிட்ட போய் நம்ம சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் நகர்ல போய் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட கல்லடி, அந்த கல்லடியின் போது வரலாற்றில் பிரசித்தி பெற்ற ஒரு துஆவினை செய்கிறார்களே, அந்த துஆவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யா அல்லாஹ், என்னுடைய இயலாமையும் என்னுடைய திறமை குறைவையும் நான் மற்ற மக்களிடம் கண்ணிய குறைவாக மதிப்பென்று நிற்பதையும் உன்னிடமே நான் முறையிடுகின்றேன். யார்கிட்டயுமே சொல்லல. யார்கிட்ட சொல்றாங்க? அல்லாஹ்கிட்ட போய் சொல்றாங்க. அல்லாஹ்கிட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய இயலாமையை உன்னிடம் முறையிடுகின்றேன், என்னுடைய திறமை குறைவை நான் உன்னிடம் முறையிடுகின்றேன், மக்களுக்கு மத்தியில் நான் மதிப்பென்று இருப்பதை உன்னிடமே முறையிடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். நாம் அல்லாஹ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை கண்ணில் பார்த்தாலும் அத்தனை பேர்த்துக்கிட்ட நம்முடைய கஷ்டங்களை, கவலைகளை நாம் சொல்லி முடித்து விடுகின்றோம். கடைசியே எங்க போவோம்? அல்லாஹ்கிட்ட போய் நிற்போம். கடைசி எங்க போய் நிற்போம்? அல்லாஹ் கிட்ட போய் நம்ம நிற்போம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உண்டான அந்த தீர்வை ஏற்படுத்தக்கூடியவர் யார்? ரப்புல் ஆலமீன். அவர்கிட்ட கடைசியா போய் நிக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஒரு மாறுதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவை நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை முதலில் அல்லாஹ்விடம் நீங்கள் முறையிடுங்கள். 2 ரக்காத் தொழுது அவனிடம் துஆ செஞ்சு நம்முடைய கஷ்டங்களை அவனுக்கு நீங்கள் முறையிடுங்கள். உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் இதை கஷ்டம் சொல்லாதீங்க, இது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இதைவிட மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பதற்கு சக்தி வாய்ந்தவன். நமக்கு ஒரு சோதனை ஏற்படும் என்று சொன்னால் இந்த சோதனையினால் தாங்க முடியல, இது மிகப்பெரிய சோதனை யாருமே சொல்லாதீங்க. அல்லாஹ் இதைவிட மிகப்பெரிய சோதனையை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஆற்றல் வாய்ந்தவன். ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் எழுதுறாங்க. நடந்த ஒரு நிகழ்வு, வெளிநாடுகளில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று. ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு 2 குழந்தைகள் ஒட்டியே பிறக்கிறாங்க. உடல் 2 உடலும் ஒட்டிய நிலையில 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. மருத்துவர்கள் அந்த குழந்தைகளை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் செய்யலான்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளை பிரித்தால் 2 குழந்தைகளும் ஒப்பாத்தாக ஆகிவிடுவார்கள். 2 குழந்தைகளும் ஒப்பாத்தாக ஆகிவிடுவார்கள்.
அப்போ பெற்றோர்கிட்ட போய் பேசுகிறாங்க, குழந்தைகளை பிரிக்க வேணாம், இப்படியே வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 குழந்தைகளும் ஹயாத்தாக இருப்பாங்க, இவங்களை ஆப்ரேஷன் பண்ணி பிரிச்சிட்டோம் அப்படின்னா 2 பேருமே வஃபாத் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் இல்லை, அப்படியே நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தா இன்னொரு குழந்தை தூங்குது, இன்னொரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தைக்கு சாப்பாடு தேவைப்படுது. இப்படி மாறி மாறி சிரமப்பட்டு 2 குழந்தைகளையும் வளர்த்து விடுகிறார்கள். ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது அந்த 2 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆலிமாக வேண்டும், மார்க்கத்துடைய கல்வியை பயில வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. இன்னொருவருக்கு உலகத்தினுடைய கல்வியை படிக்க வேண்டும் என்பதாக அவருக்கு ஆசை வருகிறது. பெற்றோர்கள் 2 பேருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. யார் ஆலிமாக வேண்டும் என்று நினைத்தாரோ அவரை ஆலிமாகவும், யார் உலக கல்வியை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அவருக்கு உலக கல்வியை பெற்றோர்கள் கொடுத்து முடிச்சிடறாங்க. 2 பேருமே வளர்ந்து ஆனதுக்கு பிறகு யார் உலக கல்வி படித்தாங்களோ அந்த சகோதரர், அந்த பையன், யார் மார்க்க கல்வி படித்தாங்களோ அந்த பையன்கிட்ட சொன்னா முடியாமா, நம்ம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய முசீபத். ஏன் அப்படின்னா, எனக்கு சாப்பிடணும்னு தோணும் பொழுது உனக்கு பசி இல்லை, நான் சாப்பிடணும்னு தோணும் போது உனக்கு பசி இல்லை, ஆனால் நீ என் கூட சாப்பாட்டுக்கு நீயும் வர. எனக்கு பைத்துல் கலாமுடைய தேவை ஏற்படும் பொழுது உனக்கு இஸ்திஞ்சா, உனக்கு சுய தேவையின் தேவை இல்லை, ஆனால் நான் போனேன் என்பதற்காக வேண்டி நீயும் வர. எனக்கு எப்போ விளையாடணும்னு தோணுதோ அந்த சமயத்தில் உனக்கு விளையாட்டின் மீது ஆர்வம் இல்லை, நீ என் கூட விளையாட வரையே. இது எவ்வளோ பெரிய முசீபத், எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது நான் சகோதரர் சொன்னாராமா, இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, பொறுமையோடு இருங்க, சபரோடு இருங்க. அல்லாஹ் இதைவிட மிகப்பெரிய சோதனையை கொடுப்பதற்கு ஆற்றல் வாய்ந்தவன், இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் அந்த சகோதரர் விடலை, இதை விட பெரிய கஷ்டம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றார். சிறிது காலத்திற்கு பிறகு யார் ஆலிமாக இருந்தாரோ வஃபாத் ஆகிட்டாரோ, யார் ஆலிமாக இருந்தாரோ அவர் வஃபாத் ஆகிட்டார். டாக்டர் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி 2 பேரையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது, இறந்தவரை ஆப்ரேஷன் செஞ்சு பிரிச்சோம் அப்படின்னா ஹயாத்தாக இருப்பவரும் வஃபாத் ஆகி விடுவார், ஹயாத்தாக இருக்கிறவரும் வஃபாத் ஆகிடுவார். இப்ப என்ன செய்யறது? அந்த சகோதரர் சொல்லிட்டாரு, மரணித்த என் சகோதரனை என்னோடவே விட்டு விடுங்க, மரணித்த சகோதரனை என்னிடமே விட்டு விடுன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவர் பைத்துல் கலா போனார் அப்படின்னா மரணித்த அந்த சகோதரனை இடுப்புல சுமந்துக்கிட்டே போறார். சாப்பிட போனார் அப்படின்னா இடுப்புல சுமந்துக்கிட்டே போறார். தூங்க போனார் அப்படின்னு சொன்னா இடுப்புல சுமந்துக்கிட்டே போறார். முன்னாடி அந்த சகோதரர் சொன்னாராமா, முன்னாடி உண்மையாலுமே என் சகோதரர் நல்ல வார்த்தைகளை சொன்னார், அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தானே, அந்த சோதனையை பொறுக்க முடியாம அதுல சபர் செய்யாம இது மிகப்பெரிய சோதனை என்று கூறினேனே, ஆனால் என் சகோதரன் கூறினான், இதை விட மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், அப்படிப்பட்ட கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டானே என்பதாக சகோதரர் சொல்லி அழுகிறார். நாம் இருக்கக்கூடிய கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் அல்ல, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ராகத்தை கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய அல்லாஹ் ஞாபகத்தை கொடுத்திருக்கின்றான். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை, சோதனைகளை கஷ்டம் நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய கஷ்டத்தை கொண்டு சோதிப்பதற்கு வல்ல ரப்பு ஆற்றல் படைத்தவர், யாராலையும் மாற்ற முடியும். இதையே நம்மளால் தாங்க முடியல அப்படின்னா இதை விட கடுமையான கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் சோதித்தால் நம்மளால் தாங்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்முடைய உலகத்தில், நம்முடைய நாடுகள்ல இன்னைக்கு இந்த தீனை பின்பற்றி நடப்பது எவ்வளவு லேசாக இருக்கு. நினைச்சா தொழுகைக்கு வரலாம், நினைத்தால் நம்மால் நோன்பு வைக்க முடியும், நினைச்சால் ஜகாத் கொடுக்க முடியும், நினைச்சா ஹஜ் செய்ய முடியும், எல்லா அமல்களும் தாராளமாக செய்ய முடிகிறது. பலத்துக்கு போய் பாருங்க, தொழுக முடியல, பெண்கள் பர்தா போட்டுட்டு வெளியில போக முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனை நாடுகளில் இந்த தீனுல் இஸ்லாமை பின்பற்றி நடப்பதற்கு கூட சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை ராகத்தாக வைத்திருக்கின்றான், அல்லாஹ் நம்மை ராகத்தாக வைத்திருக்கின்றான். அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றானே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் நல்ல வயிறார சாப்பிடக்கூடிய நல்ல ரிஸ்கினை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் பெரும்பாலான கஷ்டங்கள் நாமே ஏற்படுத்தி கொண்டவை என்பதை உண்மையாகவே நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சோதனைகள், இந்த முசீபத்துகள் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி, இதை நீங்க முசீபத்தில் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம்.
இதிலே அல்லாஹ் ஏதாவது ஒரு நலவை வைத்திருப்பான் என்று உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தயார் செய்து கொண்டால் நிச்சயமாக இந்த சோதனைகள் நமக்கு வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா கஷ்டங்களுக்கு பிறகும் கண்டிப்பாக ஒரு ராகத்திற்கு ஒன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லது மறுமையில் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கு இந்த சோதனைகள் நிச்சயமாக ஒரு காரணமாக அமையும் என்பது எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்திலேயும் இந்த சோதனைகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பேசுறது கொஞ்சம் விஷயம் தான் பேசியிருக்கிறேன், நிறைய எடுத்துட்டு வந்த கொஞ்சம் தான் பேசியிருக்கிறேன். இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வாரத்துல ஒவ்வொரு சோதனைக்கும் என்னென்ன அவுராதுகள் ஓத வேண்டும் அதையும் ஆரோக்கியங்கள் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு ரிஸ்கில் பறக்கத்து வேண்டுமா, அதுக்கு என்ன அவுராது செய்யணும், நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படுதா, அதுக்கு என்ன அவுராதுகள் ஓத வேண்டும், நோய் நொடி இருக்கிறதா, அதுக்கு என்ன அவுராதுகள் ஓத வேண்டும் என்பதையும் கூட உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்துல அந்த சோதனைகளை பற்றியும் சோதனைகளில் பொறுமையோடு இருப்பதை பற்றியும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் இன்ஷால்லா நிச்சயமாக நாம் உங்களுக்கு எடுத்து கூறுவோம். வல்ல ரஹ்மான் நம்மை ஆபியத்தோடு வைத்திருப்பானாக. அல்லாஹ்வுடைய விதியில் நமக்கு சோதனைகள் ஏற்படும் என்று சொன்னால் அந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளங்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக.